மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு இதற்கான கருத்துரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் பெறப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டு கல்வியாண்டில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நபார்டு வங்கி மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளி கட்டிடம் கட்டும் பணிகள் துவங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக சட்டமன்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற இதே பள்ளியில் நான் ஆய்வுக்கும் ஏற்கனவே வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடத்தை நேரடியாக பார்த்தவன் என்ற முறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 ஈவன் 12 வகுப்பறையே நமக்கு தேவைப்படுது. ஒரு 4 கல்வியர்கள் எனக்கு கிட்டத்தட்ட இதோடைய ஸ்ட்ரென்த்து மட்டும் இப்போ 498 பசங்க இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 2011-12 ஆண்டு இதோடைய கல்வி இந்த பள்ளியினுடைய தரம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னாலும் நீங்கள் கேட்கறது மாதிரியான, ஏன்னா இந்த ஆண்டே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூடுதலாக ஒரு 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நபார்டு மூலமாகவும் இந்த நிதியை பெற்று எவ்வளோ விரைவாக பள்ளி மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்பது பேரவைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் தரம் உயர்த்துறதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1950 ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. முதலாக முத்தமிழர் கலைஞர் காலத்தில் அந்த 1 கிலோமீட்டரில் ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும், நடுநிலை பள்ளி 3 கிலோமீட்டரில் இருக்க வேண்டும், உயர்நிலை பள்ளி 5 கிலோமீட்டர் இருக்க வேண்டும், மேல்நிலை பள்ளி 7 கிலோமீட்டர் இருக்குங்கிற கான்செப்டே அப்போ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி அந்த தரம் உயர்த்தும் பொழுது ஹை ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார ஏதாச்சும் இருந்தது, அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி இருந்தது என்று சொன்னால் அது அந்த விதிமுறைக்கு உட்படாமல் அது வராது. அது ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய சிஓஎஸ் மூலமாக அது கருத்தூர் பெறப்பட்டு அதுக்காக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக நாம் தெரிவித்துள்ளோம்.